அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் என்றைக்குமே ஒரு தெய்வ சக்தி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக நடக்கும். நமக்கே ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் வரதா இருந்தால் கூட அதை இந்த நல்ல விஷயம் தெய்வ சக்திகள் அதை தடுத்து நிறுத்துங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி உங்களுடைய வீட்டில் நல்லபடியான இது மாதிரி தெய்வ சக்திகள் இருக்காங்கிறத சில அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீட்டில் சொந்த வீடோ வாடகை வீடோ, அந்த வீட்டில் நல்ல நல்ல நிகழ்வுகள் என்றைக்குமே நடக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாம் நிலச்சிருக்கணும். அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம நல்லபடியாக போகணும்னா கண்டிப்பாக தெய்வீக சக்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டில் என்றைக்குமே இருக்கணுங்க. நம்முடைய வீட்டில் குலதெய்வமாக இருக்கட்டும், காவல் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களுடைய அருளானது நமக்கு நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தெய்வீக சக்தி ஈர்க்கிற விதமாக தான் நம்ம கற்ற வீட்டில் நல்ல வாஸ்து முறைப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து வைக்கிறோம். அப்படி தெய்வீக அருளானது நம்ம வீட்டில் குடியேறுவதற்கு நம்முடைய வீடு மட்டும் அந்த வாஸ்து முறைப்படி மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. நிறைய பேர் வீட்டில் டெய்லி விளக்கேற்றுவோம், தீபதூப ஆராதனைகள் செய்வோம், மந்திரங்கள் சொல்லுவோம், ஸ்லோகங்கள் சொல்லுவோம், சிலைகள், படங்கள் இது எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லாம் பண்ணுறோம். ஆனாலுமே அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும். இதற்கும் சில அறிகுறிகள், நிகழ்வுகள் இருக்குங்க. அது மாதிரியான நிகழ்வுகள் நடந்தாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல சக்தி, குறிப்பாக தெய்வீக சக்தி இருக்குங்கிறது அர்த்தம். அப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பூஜைகள் எதுவுமே செய்யாட்டி கூட அந்த வீட்டில் இருந்து நமக்கு நல்ல ஒரு ஊதுபத்தி வாசனை, நல்ல ஒரு சாம்பிராணி வாசனை, நல்ல பூக்கள், நல்ல வாசனையான பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, இது மாதிரியான வாசனைகள், சந்தனம், விபூதி இதோட வாசனைகள் நம்ம வீட்டுக்கு அதாவே தனியாக அப்படி நமக்கு அந்த ஸ்மெல் தனியாகவே தெரியும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக தெய்வீக ஆற்றல் நம்முடைய வீட்டில் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பள்ளியோட நடமாட்டம். நிறைய தடவை நம்மளே சொல்லியிருக்கோம் பதிவுகளில், பள்ளிகள் நடமாட்டம் ஒரு வீட்டில் இருந்தாலே போதும், கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்ம அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் அந்த பள்ளியோட அந்த வால் இருக்குது பார்த்திங்களா, அது கருப்பும் வெள்ளையும் உடைய அந்த 2 கலர் மிக்சிங் மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு பள்ளிகள் நிறைய பேர் இடத்துல நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம கண்ணில் பட்டாலும் சரி, நம்முடைய வீட்டில் பட்டாலுமே சரி, கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள், குலதெய்வமே நம்ம கூட இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. நிறைய வீட்டில் நம்ம டெசிஷன்ஸ் ஏதாச்சும் பேசுவோம், முக்கியமான காரியங்கள், முக்கியமான விஷயங்கள், இல்லை ஒரு சாமிக்கிட்ட தான் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், கரெக்டாக பள்ளி அப்படி சவுண்டு கொடுக்கும். அப்படி இருந்துட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தங்க. அடுத்தது குறிப்பாக பறவைகள், காகமோ, குருவியோ, கிளியோ, புறாவோ இது மாதிரி ஒரு வீட்டுக்கு அடிக்கடி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் தான். அதுவும் குறிப்பாக அந்த புறாக்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த புறா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போனாலே தெய்வீக அருள் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கதா அர்த்தம். குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு, ஒரு தனசெழிப்பு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு வருவதற்கு தான் புறாவானது நம்ம வீட்டுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாய்ங்கிறதே பைரவருடைய ஒரு வாகனம். இந்த நாய் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருது, கரெக்டாக வீட்டு வாசல் நிற்கிது, வால் ஆட்டிட்டு நிற்கிது, ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா, என்னன்னே தெரியாது அந்த நாய் நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே நிற்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருப்போம், ஆனால் நமக்கு டெய்லி அது கண்ணில் படும். டெய்லி நம்ம வீட்டு வாசலில் சும்மாவே சில நாய்கள் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும். இது நல்ல சக்தி ஒரு வீட்டில் இப்படி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நாய்களானது, பைரவருடைய வாகனமானது நம்ம வீட்டு வாசலில் இப்போ இப்படி படுத்திருக்கும். குறிப்பாக நம்ம சொல்கிற தெரு நாய்கள் சொல்கிறோம். தெருவில் எவ்வளவோ நாய் போகுது, எவ்வளவோ நாய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அலையுதுங்க. அப்படி அதுலேயும் சில குறிப்பான நாய்கள் உங்கள் வீட்டு வாசலை இது மாதிரி டெய்லி நீங்கள் இப்போ உங்கள் கண்ணில் பட்டாலே கண்டிப்பாக நமக்கு பைரவருடைய ஒரு அனுகிரகமும் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தங்க. அடுத்ததாக நம்முடைய வீட்டு வாசலில் அடிக்கடி பசுமாடு நிற்கிறது. பசுமாடு இந்த ரோட்டில் போகும், ஆனால் சில குறிப்பிட்ட வீட்டு வாசலில் நம்மளுடைய கதவு கிட்ட எப்பயுமே பசுமாடுகள் நின்றுக்கிட்டே இருக்கிறது பார்க்கலாம். அப்படி பசுமாடுகள் நம்ம வீட்டு வாசல் நின்னால் நிச்சயமாக அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குங்க. அது மாதிரி வந்ததுன்னா அதை வெறும் இதோடு நம்ம அனுப்பாமல் ஏதாவது 2 பழங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ உணவுப் பொருட்கள் தானமாக கொடுத்து பாருங்கள், நல்ல ஒரு புண்ணியங்களும் விசேஷங்களும் கிடைக்கும்.
அதே மாதிரி நம்முடைய வீட்டில் யாருக்காச்சும் ஒரு கெட்ட விஷயம் நடத்த போகிறத நமக்கு முன்கூட்டியே நம்முடைய கனவின் மூலம் ஏதாவது ஒரு சக்தி ஒரு உணர்த்தும். அதாவது அந்த கனவுல நமக்கு தெரிஞ்சிடும், இது மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, ஒரு ஏதோ அபசகனமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நமக்கு அது உணர்த்தினாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நல்ல சக்தி, ஒரு தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த அறிகுறிகள் எல்லாமே தோணும். இது மாதிரி கனவுகள் வந்தால் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்கிறது உறுதிங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டில் நீங்கள் பூஜையில் ஏற்றுகின்ற தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல நேராக நின்று அப்படியே ஒரு மாதிரி சுடர்விட்டு ஒன்று எரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி எரிந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல சக்தி அந்த இடத்துல அந்த தீபத்தோட ஒளியில் குடியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய அந்த தெய்வீக சக்திகள் இருக்குது பார்த்திங்களா, நம்முடைய தெய்வங்கள் நம்மக்கிட்ட நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு தெரியுங்க. இதில் எந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.